எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ நாள் ஆகுது நான் வீடியோஸ் போட்டு என்னால் வந்து போட முடியல சர்டன் ரீசனால். ஏன் அப்படின்னா நானே கொஞ்சம் டவுன் ஆகிட்டேங்க, அதனால் என்னால் போட முடியல. அதுதான் உண்மையான ரீசன். ஸோ இப்போ ஒரு பவுன்ஸ் பேக் மாதிரி திரும்ப வந்திருக்கேன். எனக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை வந்து யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொன்று வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்ஸுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போது வந்து ரீசனாக வந்து என்னோடய ஹஸ்பண்டோட மேனேஜர் ஒருத்தவங்க வந்துட்டு யூஎஸில் வந்து பழக்கம். அவங்க வந்து யூஎஸ்லேருந்து இப்போ கனடா வந்தாங்க. கனடாவில் இருக்க நயகரா ஃபால்ஸ் வந்து பார்க்க வந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து 2 பேரும் ஜாயின் பண்ணி அவங்கள வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் வந்து மீட் பண்ணோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அவங்கள பார்த்தது. அது எப்படி சொல்கிறது தெரியல, அது ஜாலியான மொமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. நான் வந்து இங்கே ரொம்பவே மிஸ் பண்ணுறேங்க. எனக்கு இந்த வீட்டை விட்டால் வெளில போகிறதுக்கு பேசுகிறது கூட எனக்கு யாருமே இங்கே ஆள் இல்லை. இன்னொன்று நான் ஃபுல்லாகவே லோன்லியாக தான் இருப்பேன். என்னோடய டைம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த வீடியோஸில் மட்டும்தான். ஸோ எனக்கு நீங்கள் வந்து ஒரு லைக் போட்டால் கூட இல்லை ஒரு கமெண்ட்ஸ் பண்ணால் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கிடச்சிச்சுன்னா கூட எனக்கு அன்றைக்கி டே வந்து ஃபுல்லாக பிரைட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். சாரி, இந்த வச்சுக்கோங்க அப்படின்ற வார்த்தையை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறேன். அப்படி தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். கண்டிப்பாக நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுவேன். என்னோடய வீடியோஸில் வந்து ஏதோ எப்படி சொல்கிறது, நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம். தாராளமாக நான் அக்செப்ட் பண்ணி அதை வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்துட்டு என்னன்னு சொல்ல வரேன்னா, அவங்க வந்தாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க பசங்களுக்கு. என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். 4 இயர்ஸ் ஆக்சுவலி. இன்னொன்று சொல்லணும், அந்த அக்கா வந்துட்டு எனக்கு வந்து 4 இயர்ஸாக பேபி இல்லை. அப்போது வந்து அவங்களுக்கு வந்து வளகாப்பு போட்டிருந்தாங்க. அந்த வளகாப்புக்கு நான் போயிருந்தேன். அப்போ எனக்கு குழந்தை இல்லை அப்படின்றத நான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணேன். ஆனால் அந்த இடத்துல அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ வந்து ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக உனக்கு வந்து குழந்தை சீக்கிரமே கிடைக்கும். இன்னொன்று, உனக்கு வந்து ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை பிறக்கும், பையன் ஒன்று பொண்ணு ஒன்று பிறக்கும் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு வேணால் அவங்க என்னோட மனசை வந்து தேத்துறதுக்காக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை உண்மையாகவே பழிச்சிச்சு. எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று பிறந்துச்சு, 2 ட்வின்ஸு. அப்புறம் இந்த குட் நியூஸ் தெரிஞ்ச உடனே என் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு, அதாவது அம்மா வீட்டில் இருந்தேன் அப்போது வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது என்னோட மாமியார் வீட்டுக்கு கால் பண்ணி சொன்ன உடனே அடுத்த இந்த நியூஸை நான் அவங்களுக்கு தான் கால் பண்ணி சொன்னேன். என் அக்காவுக்கு கூட லேட்டராக தான் சொன்னேன். அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிவிட்டு அப்புறம் நான் என்னோட அக்கா கூட பிறந்த அக்காவுக்குமே சொன்னேன். ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தை தானே பழிச்சிச்சு இல்லையா. 4 இயர்ஸ் கழிச்சு இது வந்து நடந்த உடனே எனக்கு எப்போவுமே அவங்க வந்து மெமரிஸில் வந்துட்டு போவாங்க. அவங்க நமக்கு குழந்தை இல்லை அப்படின்ற தருணத்தில் நமக்கு வந்து அவங்க அந்த வார்த்தையை சொல்லி நம்ம தேத்தி அனுப்புறது ரொம்பவே வந்து ஒரு மனசு வேணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த மாதிரி 2 பேர் இருந்திருக்காங்க. என் அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே இன்னொருத்தவங்க இருந்தாங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க எனக்கு அடிக்கடி. எனக்கு வந்து கிருஷ்ணன் ஃபோட்டோலாம் கொடுப்பாங்க. நான் வந்து ரூம்லையாக இருக்கட்டும் ஹால்லையாக இருக்கட்டும் அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதெல்லாம் கண்டிப்பாக உனக்கு அது மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி வந்து அப்போ ரூம்லலாம் ஒட்டி வச்சுருப்பேன் நிறையா. யாருமே வந்து தயவு செஞ்சு குழந்தை இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். எப்பவுமே நம்பிக்கையோடையே இருங்க. நான் வந்து அதிகமாக பேசிகிட்ருக்கேன். வாங்க அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஸ்பீக்கருங்க. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு ஸ்பீக்கர். பசங்க வந்து கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் இன்னும் இதை யூஸ் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் அன்பாக்ஸ் தான் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதுவாக ஓப்பன் பண்ணாமலே வச்சுருந்தேன். இதுக்கு வந்து கேபிள், சார்ஜர் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்பீக்கருக்கு. இந்த சைடு வந்து சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி இருக்குது, ஹோல் இருக்குது பாருங்கள். இது ஒரு கிஃப்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ பாருங்க,
இதே கலரில் பாப்பாவுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் போட்டிருக்கேன். அது பாப்பாவுக்கு சூப்பராகவே இருக்கும். பட் அது ரொம்ப சிம்பிளாக காட்டனில் இருக்கும். இது வந்து பார்ட்டி வியர் மாதிரி, கண்டிப்பாக பார்ட்டி போடலாம். முடிஞ்சால் நான் வந்து பாப்பா பர்த்டேக்கு போடலான் இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இது சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது 3T சைஸு. இப்போ வந்து பாப்பாவுக்கு போட கரெக்டாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் வேணால் போடலாம் சைஸ்க்கு. பட் பாப்பா இதை போடுவாளா அப்படின்னு தெரியல. ஏன்னா பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு இருக்கிறதுலாம் வந்து அவள் லைக் பண்ண மாட்றா. ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேவுக்கு இந்த மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். டார்க் பிங்க் கலரில் அது மாதிரி போட்டோம். இந்த டைம் போடுறலாம் என்னன்னு தெரியல. பட் நான் பர்த்டேக்கு வந்து பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்லாம் வச்சுருக்கேன். இருந்தாலும் இதை போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். பார்க்கலாம் அவள் அக்செப்ட் பண்ணி போட விட்றாளான்னு தெரியல. ட்ரை பண்ணுறேன். அழகாக இருக்கானா அந்த ட்ரெஸ்ஸும். தென் தம்பிக்கு வந்து ஷர்ட் அண்ட் பேண்ட்டு. இது வந்து ஒரு ப்ளூ கலரில் லைட் ப்ளூ லைன்ஸ் வச்சு ஷர்ட். கசங்கிடுச்சு, ஆக்சுவலி கவரில் இருந்ததுனால கசங்கிடுச்சு. இது வந்து பேண்ட் மேலே பெல்ட் வரும் இல்லையா, ஷர்ட் போட்டு மேலே பெல்ட் போடுவோம்ல அந்த மாதிரி டைப்பு. ஒரு சாண்டல் கலரில் பேண்ட்டு. இது எனக்குமே நானுமே வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன் வீட்டில். அதுக்கப்புறம் தான் சரி இது பசங்களுக்கு வேறு ஓப்பன் பண்ணி காமிக்கலையா. எனக்கு ஆக்சுவலி ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ண பார்த்தாங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் எடுத்துக்கிறேன், அப்புறமேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். இது ஒரு கிஃப்ட்டு. 2 பேருக்குமே ட்ரெஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து இன்னொன்று, இந்த ஊரில் வந்து நம்ம ஊரில் அந்த சார்ட் எல்லாம் ஆல்ஃபபெட்டில் இருக்கும், நம்பர்ஸில் இருக்கும், ஷேப்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து பசங்களுக்கு வந்து டீச் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் இங்கே நான் வந்து அமேசானில் தான் வாங்கலன்னு பார்த்தா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது. இதே நம்ம ஊர்லன்னா ரொம்ப வந்து சீப்பாகவே கிடைக்கும். எனக்கு இங்கே வந்து அதை வாங்கவும் மனசு இல்லை. சரி நம்ம வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. அது போய் நம்ம வாங்கிட்டு வரவும் முடியாது. என்கிட்ட கார் இல்லையா, நடந்து போகவும் முடியாது ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம். அதை நம்ம ஊபர் பிடிச்சி போகிற காசுக்கு நம்ம அதை அமேசான்லேயே வாங்கிட்டு போயிடலாம். அப்படியெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்மளோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இது வந்து இந்த காட் கிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். கடைசியில் அந்த அக்கா கொடுத்த கிஃப்டில் என்ன ஆச்சு அப்படின்னா, நீங்கள் பாருங்களேன், அந்த மாதிரி ஏபிசிடி கலர்ஸு, இந்த மாதிரி தம்பிலாம் எல்லா கலர்ஸும் சொல்லுவான். இப்போது எது எந்தெந்த கலர்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவான் அந்த மாதிரி. அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இந்த கலர்ஸ்லலாம் வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த ஷேப்லாம் கீழே இருக்குது. அடுத்து வந்து நம்பர்ஸ். சாரி, இந்த தலைகீழாக தெரியுதா? ஆமாம், எந்த பக்கம் காமிச்சாலும் தலைகீழாக தான் தெரியுது. இதில் வந்து நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஏபிசிடி ஸ்மால் லெட்டர் கேப்ஸ் லெட்டர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இதை வந்து அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி கம்மு போட்டு ஒட்டிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கள், ஷேப்ஸ்லாம் சொன்னால இந்த ட்ரையாங்கிள், ரவுண்டு, ரெக்டாங்கிளு, டைமண்ட் ஷேப்பு, ஸ்டார் ஷேப்பு, இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பு எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் வந்து கிளாக்கு டைம் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்து வந்து இதில் இன்னொன்று பார்த்தேன். தென் இங்கே பாருங்கள், பசங்களுக்கு வந்து ஷூ லீஸு எப்படி கட்டுறதுன்னு சொல்லி டீச் பண்ணுறதுக்காக இங்கே ஷூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே லீஸ் கொடுத்துருக்காங்க ஷூ லீஸ் கட்டுறதுக்கு. அடுத்து வந்து பெல்ட்டு எப்படி போடுறது, இதை வந்து நம்ம டீச் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்களா பெல்ட்டு, அடுத்து இன்னொரு டைப்பில் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க பெல்ட். செம்மல்ல. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெல்ட்டு. இந்த ஊரில் எப்போவுமே அப்படிதாங்க, அவங்களோட வேலையை அவங்கவுங்களே பார்த்துக்கணும். அதனால வந்து கிட்ஸ்லாம் சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயம் வந்து அவங்களாவே செய்கிற மாதிரி தான் வளர்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்லேயும் அப்படி தான் வளர்ப்பாங்க. பட் நம்ம ஊரை வந்து கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிற மாதிரி. நம்மளாம் செல்லமாக உட்காந்து வச்சு பசங்களுக்கு நம்மளே ஷூ போட்டுவிடுவோம். இங்கே அப்படி கிடையாது. உன் ஷூவை நீ போடு அப்படி சொல்லி ஷூ எடுத்து கொடுத்தா அவங்களே போட்டுப்பாங்க. அவங்க ஷூவை அவங்களே கழட்டி வச்சுப்பாங்க. நம்ம ஊர்லேயும் பசங்க செய்வாங்க தான், இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்கிறாங்க.
அது மாதிரி இதுதான், இது ஒரு புக்லெட் மாதிரி இப்படி இருந்துச்சு. அப்புறம் வந்து அவ்வளோதாங்க. இதெல்லாம் வந்து அந்த நம்பர்ஸ் காமிச்சோம்ல, இதில் வந்து இந்த ஸ்டிக்கர் ஒட்டி அந்த நம்பர்லாம் இது மேலே ஒட்டுற மாதிரி போல் ஒட்டிக்கும் போல், இந்த டைப் ஒன்று. இதுதான் இந்த 4 கிஃப்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்தது தான். நான் இவ்வளோ நாள் வந்து வீடியோஸ் வந்து போடாமல் இருந்தேன். நானும் டெய்லி வீடியோஸ் போடணும்னு தான் நினப்பேன். என்னால் வந்து போட முடியல. பட் இனிமேல் நான் போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. என் தயவு செஞ்சு என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் வந்து நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன், நமக்கு வந்து ஒரு சும்மா கூட கால் பண்ணி பேசுகிறது கூட நம்மக்கிட்ட ஒரு ஆள் இல்லை. நான் வந்து இங்கே வீட்லேயே வந்து லோன்லியாக இருந்திருக்கேன் நிறைய டைம். உண்மையாகவே சொல்கிறேன், லோன்லியாக இருந்திருக்கேன், லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்கேன். பெருசாக யார்கிட்டையும் கால் கூட பேச மாட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, நான் காலையில் எழுந்து என்னோடய வேலையை நான் பார்க்கவே எனக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பசங்களை வச்சுட்டு நான் சமைச்சிட்டு இந்த பசங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு குளிக்க வச்சுட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு திரும்பவும் ஃபீட் பண்ணிவிட்டு மற்ற வீட்டு வேலையும் பார்த்துட்டு எனக்கு அதுவே ஒரு டயர்ட் ஆகிடும். நான் வீடியோஸ்லாம் எடுப்பேன், அப்லோட் பண்ணுவேன் தான். பட் என்னோடய வீடியோஸை யாருமே ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. எனக்கு அது ஒரு வருத்தமாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.